விஜய் பேச தொடங்கியதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகள் எதேச்சையாக நடந்தது போல் தெரியவில்லை என கூறியுள்ள பாஜக உண்மை கண்டறியும் குழுமை தலைவர் சேர்ந்தவர் ஹேமமாலினி எம்பி, இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் காரணம் என்றாலும் குறுகலான இடத்துக்கு காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகத்தினர் ஒப்புதல் அளித்தது ஏன் என வினா எழுப்பியுள்ளார். அது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டுல ஆனது இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு. இந்த டிச் எல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் எவ்வளவு பேர் விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியில எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களும் வந்து சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோட நேரமா ஒரு சின்ன ரோடுல இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதல்ல இருந்தே they should have planned to give in a proper place. அந்த மாதிரி கொடுக்கல. அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலா ஆற மாதிரி இல்லை. எப்ப அவருக்கு தெரியுமா இவ்வளவு வரப்போறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இடம் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்காது. ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதுல யார் ரெஸ்பான்சிபிள்? இது வந்து நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவ எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்க இருக்கிற உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளுலாம் கூட அவளும் அதான் கேட்குறான், எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு.